இந்த நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது இந்த வேகத்தை குறித்து அடுத்து ஒரு பகுதியை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த ஸ்பீடு, இந்த வேகம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். இந்த உலகம் ரொம்ப வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. மனுஷங்க ரொம்ப வேகமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். யாருமே இன்னைக்கு நிற்கிறவர்கள் இல்லை. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்துலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், நீ அமர்ந்துராத, நீ மௌனமாக இராத, நீ ஒரு இடத்துல படுத்து கிடக்காத, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாத. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது, நீ நிறைய ஓடணும், நீ நிறைய செய்யணும். நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் நீ குதிரையோடு எப்படி ஓடுவாய்? அப்போது ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளை மரணம் அடைகிற வரைக்கும் வேகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சோம்பேறித்தனமாக இருக்கிறதையோ, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறதையோ, இல்லைன்னா சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறதையோ, இல்லைன்னா ரொம்ப மெதுவாக அப்படியே நடக்கிறது போலையோ செய்கிறது போலையோ இருக்கிறதற்கு ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த காரியத்தையும் ஆண்டவர் ரொம்ப வேகமாய் கர்த்தர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வேகமாய் செய்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் வேகமாய் செய்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு கொஞ்ச காலம் உண்டு அப்படின்னு தெரியும். இந்த வேகம் ஆண்டவர் கொடுக்கிறது மட்டுமல்லாமல், இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று பிசாசு அறிந்து, நமக்கு விரோதியான இந்த பிசாசு தனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அந்த டைமுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ வேதத்தில் ஆண்டவர் ஒரு விதத்தில் நம்மளை ஸ்பீட் பண்ணுறாரு. நம்ம ஸ்பீடாக இருக்கணும், நீ அப்படி அமைதியாக இருக்காத அப்படின்னு சொல்லுகிறது மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கிற பிசாசானவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப வேகமாக செயல்படுகிறான். அதனால தான் இன்றைக்கு பாருங்கள், மீடியா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 ஆண்டுகளுக்கு இருந்ததற்கு முன்பாக விட எவ்வளோ ஸ்பீடான அப்டேட்டு, எவ்வளோ வேகமான வளர்ச்சி. நீங்கள் உலகத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் சில தவறான காரியங்கள் வளருகிறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படியே வளர்ந்துச்சுன்னா ஜனங்கள் எப்படி நிற்பாங்க? எப்படி இந்த உலகத்தில் மனுஷனால் வாழ முடியும்? அதை அப்படின்ற ஒரு ஒரு தொழில்நுட்பம் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்படின்றது ரொம்ப மோசமான, ரொம்ப டேஞ்சரான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அது சுலபமாக்குறது. ஆனால் அது ரொம்ப டேஞ்சரான ஒன்றாய் மாறுகிறது. அப்போ இந்த உலகம் வேகமாய் போகிறது, ஜனங்கள் வேகமாய் போகிறார்கள். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அமைதியா இராத, நீ சும்மா இராத, உன்னுடைய வேகத்தை நீ அதிகப்படுத்து, நீ ஸ்பீட் ஆகிக்கோ. இன்னும் உனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. இது நீ உழைக்க வேண்டிய காலம், இது நீ செயல்பட வேண்டிய காலம், இது சம்பாதிக்க வேண்டிய காலம், இது உனக்கு மதிப்பு தேடி வர வேண்டிய காலம். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அதனால நீ மௌனமா இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நம்மை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். கடந்த நாட்களிலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அப்படி என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளை வேகம் குறைவாக இருக்கிறதுனால, அப்படின்னா நீங்க ஸ்லோவா இருக்கிறதுனால நடக்கிற 3 விதமான விளைவுகளை குறித்து கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசினார். நம்பர் 1, முதலாவதாக, வேகம் குறையும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சிலருக்கு நம்பிக்கையும் சேர்ந்து குறையும். எந்த மனிதனிடத்திலே வேகம் குறைதோ, எந்த மனிதன் வேகத்தை குறைக்கிறானோ, அந்த மனிதனுக்கு நாட்கள் தாண்ட தாண்ட என்ன குறையும் அப்படின்னா, அவன் மேல் இருக்கிற நம்பிக்கை குறைந்து விடும். அவனுடைய எதிர்காலத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை குறைந்து விடும். ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக வேகமாய் வாழ வேண்டும், வேகமாய் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கையை பெருக வேண்டும் என்றால் நம்ம வேகமாய் வாழ வேண்டும். நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வேகத்தில் குறையும் போது ஏற்படுகிற இரண்டாவது ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கென்று ஒரு தரிசனத்தினுடைய ஒரு சின்ன எல்லையை குறித்து விடுவார்கள். அப்படின்னா உங்க தரிசனம் குறைஞ்சிரும். யார் வேகம் குறைகிறார்களோ, யாருக்கு ஸ்பீடு கம்மி ஆகுதோ, அவர்களுக்கு ஏற்படுகிற இரண்டாவது ஆபத்து என்னன்னா, அவர்களுக்கு இருக்கிற லட்சியம், அவர்களுக்கு இருக்கிற விஷன், இது எல்லாமே என்ன பண்ணும்னா குறைந்து விடும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார்.
பேசினார். நம்பர் 3, மூன்றாவதாக வேகம் குறைவாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நடக்கிற மூன்றாவது காரியம் என்னன்னா, உங்கள் நிமித்தம் உங்களுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்படாது, உங்களுடைய சன்னதி பின்தங்கின சன்னதியாக மாறும். அதனாலே நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் பேசினார்னா, வேகமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. 2 கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, என்னை தட்டி எழுப்புங்க, என்னை வேகமாக்குங்க. கணுக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது. நான் நீந்தி நான் மூழ்கணும். நான் அமைதியாக உட்காரக்கூடாது, நான் சோர்ந்து போய் படுக்கக்கூடாது, நான் பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, மாமிசம் பலவீனம் உள்ளதா இருந்தாலும் எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆவி அது உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு கட்டளையிடுவீராக, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு உற்சாகத்தின் ஆவியை தருகிறவர். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். அப்போ எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் மரணம் அடைகிற வரைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, உற்சாகத்தோட இருக்க கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோட இருக்கிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். உற்சாகத்தோட இருக்கிறதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். என்னை நடத்தின, என்னை வளர்த்தின என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் ஜெபமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி அவங்க மரிக்கிற அந்த தருவாயில் இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க போகிறாங்கன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவர் மருந்து எடுக்காத ஒரு விசுவாசத்தில் இருந்தார். எத்தனையோ வியாதி வந்துச்சு, ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அவர் எந்த மருந்தும் எடுக்கவில்லை. ஸோ அவரை போல வேகமாக யாருமே இருக்க முடியாது. பாருங்க, கடைசி அவர் வாடுற இந்த கழுத்து பக்கத்தில் இருந்து அவருக்கு ஒரு புண்ணு அதிலிருந்து அப்படியே சீழ் வரும். அந்த சீழ் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு ஒரு டைமும் 1 டம்ளர் அளவுக்கு வரும். சீழும் ரத்தமும் சேர்ந்து வரும். ஒவ்வொரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு டைமும் யாராவது ஒருத்தர் அதை அழுத்தும் போது அதுலேருந்து சீழ் வரும். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் அவங்க எந்த மெடிசனும் பார்க்கல, மருத்துவமனைக்கெல்லாம் போகல. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் எங்களுடைய போதகரை மறக்கவே முடியாது. அவங்க பிரசங்கம் பண்ணினாங்க, அவங்க வர்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, அவங்க மற்றவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அந்த மனுஷனுடைய சரீரம்தான் பலவீனப்பட்டுச்சே தவிர அவருடைய ஆவி மரணம் அடைகிற வரைக்கும் உற்சாகமாயிருந்தது. அவர் மரணம் அடைகிறதுக்கு முன்பாக வரையும் ஜெபித்து கொண்டே இருந்தார். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், பாஸ்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த வேகமே வேற, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு வேகமா இருந்தேன் தெரியுமா, ஆனா இப்போ நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான், நான் ரொம்ப ஸ்லோ ஆயிட்டேன், நான் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கிறேன், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பிரச்சனை என்னுடைய வேகத்தை ரொம்ப குறைச்சிருச்சு, நான் இனி திரும்பி வேகம் ஆவேனா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த செய்தியை ஆண்டவர் தருவாரானால் உங்கள் வேகத்தை அதிகமாக்குறதற்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையினாலே பேசுகிறார். மறுபடியும் கர்த்தர் குதிரைக்கு ஒத்த பலனை உங்களுக்கு கர்த்தர் கட்டளை இடுவாராக. மறுபடியும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. மறுபடியும் ஆண்டவர் உங்களை வேகப்படுத்துவாராக. எலியாவை தட்டி கொடுத்து போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்ன தேவன் இந்த செய்தி முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களுடைய சோர்வுகளை களைந்து போட்டு, எஸ் ஆமென், துதியின் உடையினால் உங்களை அலங்கரித்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புவதற்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்ன வேகமாக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வேகமாக்குங்க. ஒரு 10 டைம் சொல்லுங்க, என்ன வேகமாக்குங்க. நல்லா சொல்லுங்க. எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் சொல்லுங்க, என்ன ஸ்பீடாக்குங்க ஆண்டவரே, என்ன வேகமாக்குங்க ஆண்டவரே. என்னை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஆண்டவரே நான் ஒரு மோட்டிவேஷனாக மாறணும். என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் ஏன் இவ்வளோ வேகமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படணும். மற்றவர்களுக்கு முன்பாக என்னை ஒரு முன்மாதிரியாய் வைக்கிற கர்த்தர் என்னை பார்த்து அநேகம் பேர் எழும்பணும். என்னை பார்த்து அநேகம் பேர் விழுந்து கிடக்கிறவர்கள் எழும்பி நிற்கணும். அந்த அபிஷேகத்தை இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே என்னுடைய வேகத்தை பார்த்து பிரமிக்கணும். ஆண்டவர் நிச்சயமா இந்த மாதம் கர்த்தர் உங்களை வேகப்படுத்துவாராக.
கைகளை அசைத்து ஆமேன். இன்றைக்கு விசேஷமாக இன்றைக்கும் ஆண்டவருடைய துணையோடு கூட ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம், ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாமா? 23வது வசனம். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பவுமாயிருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போகவில்லை. கழுகை பார்க்கிலும் வேகமும் சிங்கத்தை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாயிருந்தார்கள், மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகை பார்க்கிலும் வேகமும் சிங்கத்தை பார்க்கிலும் பலமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் இந்த வேகமா இருந்தார்கள் அப்படின்ற இந்த லிஸ்ட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 100 வயசுக்குள்ள அவர்கள் ஒரு பெரிய டார்கெட்டா அடைஞ்சு முடிச்சுட்டாங்க. அவர்களுக்கு கொடுத்த 80 வருஷத்துக்குள்ள அவங்க ஒரு பெரிய வெற்றியை அடைந்து முடிந்தார்கள். அவர்களுடைய வேகம் அவர்களை நம்ப முடியாத இடத்துல கொண்டு போய் நிற்க வைத்தது. அவர்களுடைய வேகம் யாரும் செய்ய முடியாத ஒரு இடத்திலே கொண்டு போய் அவர்களை நிற்க வைத்தது. ஆனா நான் வாசித்து பார்க்கும்போது வேதத்துல ரொம்ப வேகமா இருந்தது யார் அப்படின்னா, ஒரு அப்பாவும் ஒரு மகனும். வேதம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் எப்படி வேகமா இருந்தாங்களாமா? கழுகை போல வேகமா இருந்தார்களாமா. ஒரு கழுகுனுடைய வேகத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சாதாரணமாய் ஒரு கழுகு பறக்கும் போது 45 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்துக்குள்ள ஒரு கழுகு பறக்கும். ஆனா இந்த கழுகுல நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய ஜாதி கழுகுகள் இருக்குது. சிலது இன்னும் அப்டேட், இன்னும் ரொம்ப வேகமாய். ஆனா குறிப்பிட்ட ஒரு சாதாரணமான நம்ம எல்லாரும் பார்க்கிற சில கழுகுகள் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் வேகம் சாதாரணமாய் பறக்கும். ஆனா அதே நேரத்தில் அந்த கழுகு தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு இறைய பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கழுகுனுடைய வேகம் எப்படி இருக்குமாமா? கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் இல்லைன்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் அது பறக்குமாமா. அவ்வளவு வேகமானது. நம்முடைய வண்டியில் பார்த்தீங்கன்னா, காரில் பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். காரில் ஃபுல்லாக அந்த கிளாஸ் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு ஏசியை போட்டுட்டு ட்ராவல் பண்ணால் நிறைய நேரத்தில் நமக்கு ஸ்பீடு தெரியாது. ஆனால் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் அந்த ஜன்னலை மட்டும் திறந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு வேகமாக போகிறோன்னா அப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ 100 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப வேகமான, ரொம்ப வேகம். அது சாதாரணமாய் மனிதனால் கட்டுப்படுத்த முடிகிறது அல்ல. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த சவுலும் அவனுடைய மகனாகிய யோனத்தானும் எவ்வளவு வேகமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கழுகை பார்க்கிலும் வேகமா இருந்தார்கள். அவ்வளவு ஸ்பீடா இருந்தாங்க. ஆனா இவருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் ஆண்டவர் அவனுக்கு அந்த ராஜ பதவியை கொடுக்கும் போது பெரிய வேகமா இருந்த இந்த சவுல் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய விஷயம் எதுவுமே செய்யல. இடையிலே பாதியிலே சில சூழ்நிலைகள் மத்தியிலே அவருடைய வேகம் அப்படியே படிப்படியா குறைஞ்சு கடைசியில் ரொம்ப டவுன் ஆகி, வேதம் சொல்லுகிறது தற்கொலை செய்து மாண்டு போகிற அளவிற்கு அவனுடைய வேகம் குறைஞ்சிருச்சு. ஏன் இந்த வேகம் குறைஞ்சிட்டு? நேற்றைக்கு இரவில் இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டே இருந்தேன். ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வேகத்தை குறைக்கிற 3 சக்திகள். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா பிசாசு பின்னாடி உங்களை பிடிச்சி இழுப்பான், உங்களை முன்னேற விடமாட்டான். 10 அடி நீங்கள் ஏறும்போது 20 அடி இறக்கணும்னு நினைப்பான். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போகலான்னு நினைக்கும் போது உங்களை பின்னாடி சத்துருடைய பெரிய கண்ணியே என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை எப்படியாவது பின்னாடி இழுக்கலாம், உங்களை எப்படியாவது ஸ்லோ டவுன் பண்ணலாம், உங்களை செயல்படாமல் தடுக்கலாம். அப்போ நிறைய கர்த்தரே உங்களுக்கு சில நேரத்தில் ரெஸ்ட் டைம் கொடுப்பார்.
இது ஆண்டவரே சில பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறது. வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் சில சூழ்நிலைகளை கொடுத்து ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம உட்கார வைப்பாரு. ஆனா அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை ஸ்லோ பண்ணி ஆண்டவர் உங்களை உட்கார வச்சாருன்னா நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஒன்றும் செய்யாம அமைதியா உட்கார வைக்கிறாரோ, இது நீங்கள் சும்மா இருக்கிற காலம் அல்ல, ஆண்டவர் உங்களை உருவாக்குற காலம். அதற்கு பிறகு நீங்கள் எழும்புவீர்கள், அதற்கு பின்பாக நீங்கள் வளர்வீர்கள், அதற்கு பின்பாக நீங்கள் வேகமாவீர்கள். நீங்க எடுத்த அந்த ரெஸ்ட் டைமை விட பல மடங்கு அதிகமாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால ஆண்டவரா சிலரை உட்கார வைப்பாரு. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அமைதியா இரு, நீ சும்மா இருந்தா போதும். ஆண்டவரே, அவ்வளவு வேகமா ஓடிட்டு இருந்தேனே, அவ்வளவு ஸ்பீடா ஓடிட்டு இருந்தேனே, இப்ப என்ன ஒண்ணுக்கும் ஆகாதவனா என் கை காலை உடைச்சது மாதிரி என்ன உட்கார வச்சிருக்கிறீங்களே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அவருடைய அம்பரா துணியிலே உங்களை வைத்து கர்த்தர் ஏவுகிறதற்கு ரெடியா இருக்கிறார். அவருடைய அம்பரா துணியிலே நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய கையினால் அந்த வில்லை அம்பரா துணியிலிருந்து எடுத்து அவர் எய்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். அடைப்பைக்குள்ளே இருந்த அந்த அம்பு சீறி பாய்ந்து போய் தனக்கு முன்பாக இருக்கிற எதிரியான சக்திகளை முழுவதுமாக அழித்து பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்கள் மூலமாய் தர ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சத்துரு உங்களை பின்னாடி இழுப்பான், அசுத்த கிரியைகளை உங்களை பின்னாடி இழுக்கும். நீங்க எவ்வளவு வேகமா போகணுமோ போக விடாது. அப்போ இந்த சவுலுடைய வாழ்க்கையில தன்னுடைய வேகம் இவ்வளவு வேகமாய் ஆரம்பித்தவர் எதுல கவனக்குறைவாய் இருந்தார்? வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். அதே 2 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 2 சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். 30ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? சரி, அதுக்கு முன்னாடி 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமீன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதிற்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதிற்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக இங்கே இந்த சவுலுடைய வேகத்தை அப்படின்னா, அவர் ஊழியத்திற்காக இறங்கும் போது ரொம்ப வெற்றியோட தான் இறங்கினாரு. அப்படின்னா ஆண்டவர் கழுதைக்கு பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணின உடனே அவருக்குள்ள பெரிய பெரிய கற்பனை எல்லாம் இருந்துச்சு. இல்லடா, நம்ம ரொம்ப பெருசா செய்யணும், நம்ம பெருசா வளரணும், நம்ம அதை பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணணும், யாருமே செய்ய முடியாததை நம்ம செய்யணும், நம்மளை புது ராஜாவா அப்படியே உருவாக்கி இருக்கிறாங்க, நம்ம எப்படியும் விட்டுறக்கூடாது. இந்த தரிசனத்தோடு ஆரம்பித்த இந்த சவுல் முதலிலே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு வேகமாய், அதுவும் முதலிலே ராஜாவாகும் போது யாருடைய கையிலையும் ஆயுதம் இல்லை. வேதம் சொல்கிறது, சவுலுக்கும் சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானுடைய கையிலையும் அன்றி வேறு ஒருத்தருடைய கையிலையும் ஆயுதம் இல்லை. ஆயுதங்களை இவர் தான் தயாரிச்சாரு. பெரிய பெரிய யுத்த வீரர்களை இவர் தான் உருவாக்குனாரு. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் ராஜா. அது வரைக்கும் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை நம்பி தீர்க்கதரிசிகள் சொல்ற வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ராஜா வந்த உடனே இவர் எல்லாத்தையும் ரொம்ப வேகமா செய்யறாரு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய வேகத்தை தடை பண்ணுவதற்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த எருசலேமில் இருக்கிற குமாரத்திகள் பாடும்போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சவுலுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, எரிச்சல் அடைந்து தாவீதிற்கு 10,000 எனக்கோ 1000, தாவீதிற்கு 10,000 எனக்கோ
அப்படின்னா நம்ம பாஷையின்படி சொன்னால் அவனுக்கு பாரு எவ்வளோ கிடச்சிருக்குது, அவனுக்கு பாரு எவ்வளோ இருக்குது. ஆனால் எனக்கு, நானும் அவனை மாதிரி தானே பாடுபடுறேன், நானும் அவனை மாதிரி தானே உழைக்கிறேன், அவனுக்கு நிறைய இருக்குது. எனக்கு முன்பாக இருக்கிற ஒருத்தர் வேகமாய் ஓடும்போது, அவர் வேகமாய் ஓடி சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது, எனக்கு அவர் ஓடின அந்த ஓட்டத்தை தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி நடக்கலை, எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல. என்னை விட நேற்றைக்கு வந்தவன்லாம் வேகமாக ஓடுறான்ல, இவன் எல்லாம் பெரிய பெரிய காரியத்தை செய்கிறான்ல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் எந்த நபர்களும் இருக்குதோ அந்த நபருக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய வேகம் அதனாலே தடைபடும். ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாய் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். சிலரை ஆண்டவர் எடுத்த உடனே கர்த்தர் வேகமாக கொண்டு போறாரு. ஆனால் சிலரை அவர்கள் அடைய வேண்டிய அந்த இடத்த கர்த்தர் கொஞ்சம் காலதாமதமாக கொண்டு போனாலும், நான் நம்புறேன் ஏற்ற காலத்தில் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்க முன்னாடி சிலர் ஓடலாம், உங்க முன்னாடி ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே செய்றீங்க, நேற்றைக்கு வந்தவன் பாருங்க ஆண்டவரே இப்படி இருக்கிறானே, நேற்றைக்கு ஆரம்பிச்சவன் பாருங்க ஆண்டவரே இவ்வளோ வளர்ந்துட்டானே, நேற்றைக்கு இந்த காரியத்தை துவங்கினவங்க பாருங்க ஆண்டவரே, ஆனால் நான் இப்படி இருக்கிறேனே, அதனால எனக்கு டேலண்ட் இல்லையோ, அதற்கான நான் வளர மாட்டேனோ, அதற்காக நான் முன்னேற்றத்திற்கு ஆயத்தம் இல்லையோ, இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான எண்ணம் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். பாஸ்டர் என் கூட தானே ஊரை விட்டவன் வந்தான், நாங்கள் 2 பேரும் வெளியூர்ல இருந்து ஒட்டுக்கா தான் வந்தோம், நாங்கள் 2 பேரும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோம், நாங்கள் 2 பேரும் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை வேற, என்னுடைய வாழ்க்கை வேற. அவன் இன்னைக்கு பாருங்க பாஸ்டர் எல்லாத்துலேயுமே செட்டில் ஆயாச்சு, ஆனால் நான் இன்னும் ஸ்லோவாக தான் இருக்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் நொந்து போய் உட்கார்ந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து, அவர்களுடைய உயர்வை பார்த்து உங்க வேகத்தை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்க குறைச்சிக்கவே வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை விட வேகமாய் ஓட பண்ணுவதற்கு ஆண்டவராலே முடியும். அவர்களை விட பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறதற்கு கர்த்தராலே முடியும். அதற்காக அவர்களுடைய ஓட்டத்தை பார்த்து மனம் நொந்து போய் எனக்கு எந்த முயற்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நீ பார்க்காத, நீ அவர்களை பார்க்க வேண்டாம், உன்னை விட முன்பாக போகிறவர்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை, நீ எழும்பு, உன்னுடைய வேகத்தை நீங்கள் குறைத்து கொள்ளவே வேண்டாம், இதோ உங்கள் மீட்பர் சமீபமாயிருக்கிறார், உங்கள் லக்கு சமீபமாயிருக்கிறது, அதை பார்க்கவே வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கொண்டு செய்வேன். 40 வருடங்கள் மோசையை கர்த்தர் வனாந்தரத்தில் வைத்து 40 ஆண்டுகள் அவனுக்கு பின்பாக வந்திருக்கிற அநேகர் முன்பாக போயும் அவன் பின்தங்கிய நிலைமையிலே இருந்தாலும் 40 ஆண்டுகள் தாண்டி கர்த்தரவனை முட்செடியிலே கர்த்தரவனை சந்தித்து, நான் உன்னை அனுப்புவேன், 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாக அனுப்புவேன் என்று கர்த்தர் மோசையை அனுப்பினது உண்மையானால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதே இல்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவதே இல்லை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க வேகத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, குறைச்சிடவே கூடாது. 2004 2003வது ஆண்டு பைபிள் காலேஜ் முடித்து 2004வது ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அருமையான ஒரு ஊழியம், நல்ல ஊழியம், சென்னையிலே மாதவரத்திலே ஒரு நல்ல ஊழியம், அதை முடிச்சுட்டு திருச்சியிலே OFT துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் நல்ல ஒரு ஊழியம். இந்த 2 திருச்சபையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆத்துமாக்கள் இந்த சர்ச்சில் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தாலும் 2வது கொடுக்கப்பட்ட திருச்சி OFT சர்ச்சில் என்ன ஹெட் பாஸ்டரா
அப்படியே தான் நியமித்தாங்க. உங்கள் கீழே இந்த மாதிரிலாம் இருந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஊழியக்காரங்களை வச்சாங்க. அப்போ அந்த ஊழியத்தை ரொம்ப மனசில் ஒரு வேகத்தோட சென்னையிலிருந்து திருச்சி ஓஎஃப்டிக்கு கிளம்பும்போது பெரிய கற்பனையோட நம்ம பெருசாக செஞ்சிடணும், திருச்சியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும், திருச்சியில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை ஆண்டவருக்காக கட்டணும், இந்த ஸ்தாபனத்திலேயே பெரிய சர்ச்சை ஆண்டவர் எங்கள் மூலமாக தான் எழுப்பினார்னு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே சந்தோஷப்படணும். இப்படி ஒரு பெரிய கற்பனையோட ஒரு பெரிய சந்தோஷத்தோட அந்த திருச்சியில் வந்து காலடி எடுத்து வச்சேன். ஆனால் திடீரென்று வாழ்க்கையில அடித்த ஒரு பெரிய பலவீனம் என்னை அப்படியே தலைகீழாக மாற்றிருச்சு. ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், முழு பலத்தோடு ஆமென்.